வணக்கம் மாமே. என் வாழ்க்கை பயணத்துல இன்னைக்கு டே 26. காலையில ஏஞ்சதோ தினசரி வேலையெல்லாம் பண்ணிட்டு நேத்து பண்ண பயிற்சியில சத்தெல்லாம் போனதால எங்க அம்மா காலையிலே சத்து மாவு கொடுத்தாங்க. அதை டைட்டா குடிச்சிட்டு வெயிட்டான சாப்பாடா முட்டையை வச்சு சாப்பிட்டு முடிச்சேன். ஒரு சின்ன வேலை இருந்ததால சின்ராசுக்கு எரிபொருள் போடலான்னு போனேன். நம்ம நேரம் பார்த்து ஜனத்தொகை அதிகமா இருந்தது. சரி வேற இடத்துக்கு போலான்னு நம்ம சிஷியபுல கூட்டின்னு கிளம்பிட்டேன். இவங்க கிட்ட கொஞ்சம் உஜாரா இருக்கணும். ஏன்னா அட்ட டைம்ல 2 பெண் தோழி கூட பேச்சாச்சுன்னு இருக்கா போல. எரிபொருளா போட்டு முடிச்சுட்டு வந்த வேலைக்கான பொருளா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் நம்ம வீடியோக்கு தேவையான எடிட்டிங் வேலையில உட்காந்துட்டேன். எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது போன்ல ஒரு அழைப்பு. அது வேற யாரும் இல்ல, நம்ம சித்தப்பு தான். கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் வாப்பா, எல்லாரும் பிரியாணி சாப்பிடுறோம், கொஞ்சம் சாப்பிட்டு போனாரு. எடிட்டிங் எல்லாம் கப்பு சிப்புன்னு பண்ணிட்டு இருந்த பசியில சித்தப்பு ஆபீஸ் போயிட்டு மரணமான மட்டன் பிரியாணியை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அங்க அட்டிய விட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு அருமையான தலைக்குழியில போட்டேன். ஒரு 4 மணி பொழுதுல அருமையான ஒரு காஃபியை போடலான்னு ஏரியா அவஞ்சஸ் கூட கிளம்பிட்டேன். சித்தப்பு இன்னைக்கு ஊருக்கு போறாராமா. 2 நாள் நம்மள விட்டு பிரியதால கொஞ்சம் கண் கலங்கி நின்னாரு. அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு வந்து ப்ரீ ஒர்க் அவுட் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு பயிற்சி கொடுத்து கிளம்பிட்டேன். வந்ததும் நம்ம குழு செயலாளர் கூட சேர்ந்து உடம்புல சூட ஏத்தின பயிற்சியை தொடங்கிட்டோம். நீங்க காலிஸ்தானிக்ஸ் பிகினரா இருந்தா இன்ஸ்டால ஒரு ஃபாலோ, யூடியூப்ல ஒரு சர்ப்ரைஸ் மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நானும் ஒரு பிகினர் தான். நம்ம சேர்ந்து காலிஸ்தானிக்ஸ் கத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஆண்டவர் குத்தவர் கூட அம்மா ஜாவா பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பார்ல கை நீள் பயிற்சி பண்ணேன். நம்மளுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தோல்விதான். தோல்வியை தாண்டாதான் சாதனைன்னு விடாமுயற்சியோட பண்ணி பக்காவா ஒரு 5 செகண்ட் நின்னாச்சு. யார்கிட்ட பயிற்சி எல்லாம் பண்ணி முடிச்சதும் உடையெல்லாம் மாத்தினு பெரியமா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏன் பெரியமா வீட்டுக்கு போறேன்னா அங்க ஒரு சிறிய பிறந்தநாள் விழாவை சிறப்பிச்சுட்டு ஒரு படா சேசு கேக் எடுத்துன்னு வந்து ரூம்லயே கத்தம் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு சீக்கிரமா படுத்துட்டேன். இதோட காணொலியை முடிச்சுக்கிறேன். வரட்டாமாமே.